வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்று என்ன? போகி பண்டிகை. போகி பண்டிகைன்னா என்ன சொல்லுவோம்? வேண்டாத பொருள்களை எல்லாம் எடுத்து வந்து வாசலில் போட்டு எரிப்போம். இது ஆதி காலத்திலிருந்து நடக்கிறது. எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்கன்னா, வயல்வெளியில் இருக்கிறதுல தந்து போடுவாங்க. எது வேண்டாத பொருளாக பரண மேலே போட்டு வைப்பாங்க. அப்போ ஒரு வருஷம் ஆச்சு, அது மேலே யூஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பொருள்களெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு வாசலில் வைத்து எரிப்பாங்க. எதுனா அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்களால சுத்தம் பண்ண முடியும். டைம் இருக்காது. நிலத்துக்கு போகிறதுக்கும் இதுன்றதுக்கும் முன்னோரெலாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்குமே சரியாக இருக்கும். சரி, வருஷத்தில் ஒரு நாள் அப்போ தானே நம்ம பண்ண மேலே என்ன பொருள் இருக்குது, எந்த பொருள் யூஸ் பண்ணுறோம், எந்த பொருள் யூஸ் பண்ணலை, அப்போது யூஸ் பண்ணி எப்படி வேஸ்ட்டாக போகுது, அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி அந்த இடம் ஒட்டல் அடித்து எல்லாம் பண்ணி எடுத்து போட்டு வெளியே வாடான்ற பொருள் எடுத்து போட்டு எரிக்கிறோம். அது எதுக்கு? வீட்டுக்கு போகி பண்டிகை. நமக்கு அது மாதிரி தானே இருக்கு. நம்ம உடம்பு அது வீடு அப்படி சொல்லிட்டுப்பா. நம்ம உள்ளம் ஒரு கோயில்னு சொல்கிறாங்கள, அப்போ நமக்குள்ள இருக்கிற உயிர் இது கடவுள். அந்த கடவுளுக்கு நம்ம சுத்தம் பண்ணோம் இல்லையா? அப்போ நீ என்ன சொல்லணும்? இன்றோடு நான் சிலதை முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? கோபம். இனி நான் கோபப்பட மாட்டேன், மற்றவர்களை துன்புறுத்த மாட்டேன், மற்றவர்களை நான் எடுத்து எரிந்து பேச மாட்டேன், எனக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு எது இருந்தாலும் மற்றவங்கள நான் கோச்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலிருந்து நான் புதிதாக பிறந்துள்ளேன்னு சொல்லி எல்லோரிடமும் அன்பாக இருப்பேன், எல்லா ஜீவராசிகளுடனும் அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு காலையில் எரிச்சிட்டிங்கள, அது எதுக்கு? வீட்டுக்கு. இப்போ நம்ம மனசுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டுருணும்ல. அப்போ நாளைக்குனா தை ஒன்று புத்தாண்டு. முன்ன வருஷப்பிறப்பும் புத்தாண்டுனும், இப்போ தை ஒன்றும் புத்தாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்று நம்ம புதிதாக பிறந்துள்ளோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொன்னால் தானே. இப்போ எல்லாம் சொல்லிட்டீங்க. எதுக்கு? எல்லாத்துக்கும் நான் இருந்து கோவப்பட மாட்டேன். எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கும் நம்ம சொல்லணும்ல என்னென்ன. இது வரைக்கும் நான் இப்போ டிவி பார்க்குறீங்க, கண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம். சும்மா புறம் பேசியே இருந்துறீங்க. அதனோட பதிவு என்ன இருக்கும்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு காது கேட்குறதுக்கும் இசை கேட்டு இது பண்ணுறதுக்கும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் விஷன்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டேன். எல்லாத்துக்கும் நீ பொறுத்திருந்து என் உடலை இதுவரை நன்றாக பார்த்து கொண்டதுக்கு நன்றி. இனி நான் என் உடம்பை நானே நேசிக்கிறேன். இன்றிலிருந்து என் உள்ளுறுப்புகளை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போ சொல்லும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறாங்களே இதெல்லாம் இது ஒன்று. ஆமாம், அதுக்கு யாருங்க சொல்கிறது? நேசிக்கிறது. நீங்கள் எல்லோரும் மேலே அன்பாக எல்லாம் நீங்கள் உங்கள் உடம்பு மேலே நீங்கள் அன்பாக இருந்துருக்குங்களா? அன்பாக இருந்தால் இவ்வளோ தான் நம்ம டைம் பிரகாரம் டிவி பார்க்கணும். இது நாடகம் பார்க்குறோமா? சரி போதும், இதுக்கு மேலே தேவையில்லை. அப்போ அதை நீங்கள் நேசிக்கிறேன்னு அர்த்தம். நான் இப்படி தான் ஃபுல்லாக டிவி பார்ப்பேன், இதை செய்வேன், நான் வெளியில் எவ்வளோ வேணாலும் போய் சுற்றிட்டு வருவேன் அப்படின்றதெல்லாம் உடலுக்கு முரண்பாடு. அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணணுன்னா அதோட நீ நேசிக்கணும். அப்போ நீங்கள் அதை நேசிக்கும் போது எப்படி இருக்கும் உடம்பு? எந்த நோயும் வராது. அப்போ இன்னையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்க. நாளையிலேருந்து அன்பாக இருப்பேன்னு சொல்லுங்கள். என் உடம்பை நானே நேசிப்பேன் என்ன அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் சொல்லி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். போகினா இதுதான் நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு. உடம்பையும் மனதையும் மெயின் இது மனதை சுத்தமாக்கணும். மனது சுத்தமான ஐம்புலன் அடங்கிடு போகுது இல்லை. ஐம்புலன் அடங்காதது இந்த மனசுக்கு சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். இதை செய், அதை செய், இதை பேசு, அதை வாய்க்கு ஒரு கட்டளையிடும், கண்ணுக்கு ஒரு கட்டளையிடும், காதுக்கு ஒரு கட்டளையிடும். அப்போ அந்த மனசை நம்ம எப்படி அடக்கிறது? தியானம் மூலம்தான் அடக்க முடியும் நம்ம. அப்போது தியானம் எப்படி பண்ணுறது? சைலண்ட்டாக உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிங்க. அதுவே தியானம் தாங்க. அதை விட தியானம் யாரும் ஈஸியாகவும் சொல்ல முடியாது.
அனுபவிச்சதால சொல்கிறேன். முடியாதவங்களும் இது செய்யலாம்ல இந்த தியானம். அது மாதிரி செய்யுங்க. இன்றோடு போகி. நம்ம உடம்பு சுத்தம் பண்ணியாச்சு. காலைல வீடு சுத்தமாகிடுச்சு, நைட்டு நம்ம மனசும் சுத்தமாகிடுச்சு. வாழ்க வளமுடன்.